சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவலோகம் வருகிறதே, புவனங்கள் ஆளும் அண்ணாமலையே, புவனங்கள் ஆளும் அண்ணாமலையே, உனது விழிகளில் ஆரிரரோ ஆரிரரோ, அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே, உண்ணாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே, அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே, உண்ணாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே. எல்லா பக்த கொடிகளுக்கும் அண்ணாமலையுடைய அருள் வந்து இந்த தீபத்திலேருந்து இருக்கணும். நோய் நொடிகள் இல்லாமல் வாழ்நாளில் வந்து அவங்க எப்போயுமே சந்தோஷமாக இருக்கணும். இந்த தீபத்திலேருந்து எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்த பாலிமர் தொலைக்காட்சிக்கு நன்றி, வணக்கம். அண்ணாமலையாருக்கு, அண்ணாமலையாருக்கு, உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. அது ஒவ்வொரு ஆண்டும் வந்து நம்ம கார்த்திகை தீபத்தில் வந்து நான் இங்கே பாடுறதுக்கு அது அண்ணாமலையருடைய அருளால் கிடச்சிக்கிட்டு இருக்குது. அதேமாரி இந்த ஆண்டும் கிட்டத்தட்ட இது வந்து இப்போ நான் வந்து 6வது ஆண்டாக நான் தொடர்ந்து பாடுறேன். நடுவில் அந்த 3 வருடம் இது கொரோனாங்கிறதுனால வந்து பாட முடியல. ஆனால் இந்த திரும்ப அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து பாடிக்கிட்டு இருக்கிறேன். அது வந்து உண்மையிலேயே அண்ணாமலையருடைய அருள் தான் சொல்ல முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி திருச்செந்தூரில் சஷ்டிக்கு பாடினது, அப்புறம் முருகர் மாநாட்டில் பாடுறது, ஐயப்பன் கோயிலில் போய் கச்சேரிப்பேன் போன மாதம். அதே மாதிரி இங்கே நமக்கு திருவண்ணாமலையில் தீபத்தில் பாடுறது ரொம்ப சந்தோஷம். கோடான கோடி பக்தர்கள் வந்து அண்ணாமலையுடைய அருளை வந்து பெறுற அந்த தருணத்தில் பாடல் பாடும்பொழுது பக்தர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகம். அதோட இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, ஒவ்வொரு அலங்காரத்தோட சாமி புறப்பாடு வெளியே வரும்பொழுது, இப்போ விநாயகர் வரும்பொழுது அவருக்காக ஒரு பாடல், முருகர் வரும்போது ஒரு பாடல், சிவன் வரும்போது, அண்ணாமலையர் வரும்போது உண்ணாமலையர் அம்மா, அர்த்தநாரீஸ்வரர், எல்லாமே தெய்வங்களும் வெளியில் வரும்பொழுது அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்காக எப்பயுமே தெய்வத்துக்காக வந்து எல்லா கோயில்லையுமே வந்து தமிழில் வந்து திருப்புகழ் பாடுவாங்க. அதாவது இது முடித்த உடனே, நெய்வேத்தியம் முடித்த உடனே அதுமாரி நம்ம வந்து பாடல்கள் பாடும்பொழுது இறைவனுடைய அருளை வந்து நம்ம நேராக பெறுற மாதிரி. அதனால் இந்த ஆண்டும் திருக்கோயில்கள் வந்து இதை அழகாக வந்து ஏற்பாடு செஞ்சு எங்களுக்கு இதை நிகழ்ச்சியை கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே இந்து அறநிலைத்துறைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மெயினாக வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து ரொம்ப சிறப்பாக, ஏன்னா ஒவ்வொரு ஆண்டுமே எப்பொழுதுமே என்னன்னாக்க ஒரு 10 பேரை சரி பண்ணுறதே கஷ்டம். ஆனால் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டுமே உங்களுக்கு வந்து மக்கள் வந்து கூடிக்கிட்டே போகிறாங்க. 40 lakhs 50 lakhs வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது இன்னும் அடுத்ததெல்லாம் பார்த்தா இன்னும் 1 கோடி 1.5 கோடின்னு போயிடும் போல் இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த காவல்துறைகளும் வந்து இங்கே எல்லா பக்தர்களுக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பாகவும், மாவட்ட நிர்வாகம் எல்லாமே தான், மாவட்ட நிர்வாகத்திலேருந்தும் சரி, இந்து அறநிலைத்துறை அமைச்சகத்துலேருந்து சரி, நம்மளுடைய அறநிலைத்துறை அமைச்சர் அவங்க சார்பாகவும் சரி, எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட விழாவில் வந்து கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம். பாடுறதுல ரொம்ப சந்தோஷம்.